Good morning to plus 2 students. Now we are going to see the sum. Exercise 4.6 1 mark. Question number 8. The domain of. What is mean by domain? What is mean by domain? Domain na enna therinjikkanum thambi. Domain means x value. Domain means x value of the function. The function f of x is equal to sin inverse of root of x minus 1 கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குதுல தம்பி. The domain of sin inverse of x is minus 1 comma plus 1 closed bracket, that is மூடிய இடைவெளி. ஓகேங்களா? அப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா minus 1 less than or equal to x less than or equal to plus 1 இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த x இருக்கிற இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த x இருக்கிற இடத்துல ஃபங்க்ஷன்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்ப root of x minus 1 இருக்காங்க. அப்ப அப்படியே பாருங்க, அப்ப root of x minus 1 இருக்காங்க. அப்ப ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் x minus 1 கட்டாயம் ஜீரோவா இருக்கலாம், இல்லைன்னா ஜீரோவோட பெருசா இருக்கலாம். அப்ப x minus 1 greater than or equal to 0வா தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்ப minus 1 less than or equal to root of x minus 1 less than or equal to plus 1. அப்ப இதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x minus 1. அப்ப இதுதான் x minus 1 தான் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஜீரோவா இருக்கலாம், இல்ல ஜீரோவோட பெருசா இருக்கலாம். அப்ப மேக்ஸிமம் எது வரையும் இருக்கும்? பிளஸ் 1 வரையும் இருக்கும். சின்னது எது வரையும் இருக்கும்? ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் நான் சொல்லிருக்கேன் பாருங்க. இது ஸ்மால் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, மேக்ஸிமம் 1 வரையும் போகுது. ஓகேங்களா? அடுத்தது நான் x டொமைன்னா x வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த மைனஸ் 1 கேன்சல் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்? ஆட் பிளஸ் 1. அப்ப 0 பிளஸ் 1 x minus 1 பிளஸ் 1 1 பிளஸ் 1 அப்படி பண்ணிட்டேன். ஓகேங்களா? 0 பிளஸ் 1 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, பாருங்க இந்த மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல். ஸோ அப்ப 0 plus 1 1 less than or equal to x less than or equal to 1 plus 1 2. அப்ப x value belongs to 1 comma 2 closed bracket. அப்படின்னா எப்படி இருக்கும்? minus 1 இருந்து 2 வரையும் x ஓட வேல்யூ இருக்கும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 1 1 comma 2 is a correct answer. Then 9th question பாருங்க தம்பி, if x is equal to 1 comma 1 by 5, the value of cos inverse of x plus 2 sin inverse of x is equal to என்னன்னு கேக்குறாங்க தம்பி. பாருங்க, இதுதான் given question நான் எடுத்து எழுதிட்டேன். cos inverse of x plus 2 sin inverse of x is equal to, அப்ப cos inverse of x plus 2 sin inverse of x இருக்குது பாத்தீங்களா? இத நான் ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன். எப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன்னா, sin inverse of x plus sin inverse of x லைக் டேர்ம் எழுதுறேன். அப்ப sin inverse of x plus sin inverse of x னா 2 sin inverse of x. இதுல அண்டர்லைன் பண்ணது மட்டும் எடுத்துக்கிறேன். sin inverse of x plus cos inverse of x அப்படின்னா cos inverse of x plus sin inverse of x னா ஆன்சர் pi by 2 நமக்கு ஃபார்முலா தெரியும். அப்ப plus sin inverse of x. அப்ப we know that நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. cos 90 pi by 2 னா 90, cos 90 plus theta minus sin theta னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்ப cos 90 plus இது ஃபுல்லா சேர்த்தி தீட்டான்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லா சேர்த்தி தீட்டா என்க, இது ஃபுல்லா சேர்த்தி தீட்டா என்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப cos 90 plus theta னா minus sin theta இருக்கிற இடத்துல sin inverse of x இருக்காங்க. அப்ப sin of sin inverse of x னா x, முன்னாடி மைனஸ் இருக்காங்க. அப்ப x ஓட வேல்யூ என்னது? x ஓட வேல்யூ given questionல 1 by 5 னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அப்ப x is equal to 1 by 5. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 4 1 minus 1 by 5 is a correct answer. Then goes to 10th 1 mark. Goes to 10th 1 mark. Listen all of you. பாருங்க, tan inverse of 1 by 4 plus tan inverse of 2 by 9 is equal to என்னன்னு கேக்குறாங்க தம்பி. we know that நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. tan inverse of x plus tan inverse of y is equal to tan inverse of x plus y divided by 1 minus xy. அப்ப tan inverse of 1 by 4 x இருக்கிற இடத்துல 1 by 4 plus tan inverse of 2 by 9 y இருக்கிற இடத்துல 2 by 9 is equal to x plus y 1 by 4 plus 2 by 9 y இருக்கிற இடத்துல இருக்காங்க divided by 1 minus xy 1 by 4 into 2 by 9. so cross multiplication 9 into 1 9 plus 4 2s are 8 divided by 4 9s are 36 divided by, இங்க பாத்தீங்கன்னா இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன், கீழ 1 இருக்குது. 4 9s are 36 36 into 1 36 minus 1 2s are 2. so அப்ப 36 minus 2 divided by 1 into 36 36. so numerator பாத்தீங்கன்னா 9 plus 8 17. இந்த 36 cancel. அப்ப 36 minus 2 34. அப்ப 17 divided by 34 கேன்சல் பண்ணோம்னா 1 17s are 17 2 17s are 34. அப்ப 1 by 2. அப்ப tan inverse of 1 by 2 is a final answer. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 4 tan inverse of 1 by 2 is a final answer. Then goes to 11th sum. If
function f of x is equal to sin inverse of x square minus 3, then x belongs to x ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. f of x is equal to sin inverse of x square minus 3. We know that sin inverse வந்துருச்சு. The domain of sin inverse of x is minus 1 less than or equal to x less than or equal to plus 1. That is x belongs to minus 1 comma plus 1. அப்ப minus 1 less than or equal to x இருக்கிற இடத்துல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா x square minus 3 less than or equal to plus 1. அதாவது இது எப்படி எழுதலாம்னா minus 1 less than or equal to x less than or equal to plus 1 less than or equal to plus 1. அப்ப x இருக்கிற இடத்துல யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா x square minus 3 இருக்காங்க. அப்ப x இருக்கிற இடத்துல யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா x square minus 3 இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இதுல இருந்து நான் x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த -3 எக்ஸ்ட்ரா இருக்குது, கேன்சல் பண்ணனும். அதனால போத் சைடு ஆட் +3. அப்ப -1 +3. அப்ப x ஸ்கொயர் -3 +3. இங்க 1 இருக்காங்க, 1 ஓட +3 ஆட் பண்றேன். அப்ப -1 +3 னா ஆன்சர் 2. அப்ப -3 +3 கேன்சல். x ஸ்கொயர் less than or equal to 1 + 3 4. இப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த x ஸ்கொயர் இந்த 2 க்கு சொன்னோம், 4 க்கு சொன்னோம். அப்ப x ஸ்கொயர் is equal to 2. இதுல இருந்து x is equal to plus or minus square root of 2. x ஸ்கொயர் is equal to 4. x is equal to plus or minus 2. ஓகேங்களா? அப்ப கட்டாயம் x வேல்யூ எங்க இருக்கும்? √2 plus or minus √2 less than or equal to x less than or equal to plus or minus 2 ஆ இருக்கும். That is -2 comma minus √2 அப்புறம் யூனியன் மைனஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா √2 comma 2 நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அப்ப -2 comma minus √2 plus or minus √2 னு இருக்குது. இங்க plus or minus 2 னு இருக்குது தம்பி. அப்ப நான் ஃபர்ஸ்ட் +2 எடுத்துக்கிறேன், சார் -2 எடுத்துக்கிறேன். அப்ப -2 comma minus √2 அப்புறம் பிளஸ் வேல்யூ எடுத்துக்கிறேன். 2 comma √2 னு எடுத்துக்கலாம், இல்ல √2 comma 2 னு கூட நீ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப ஆன்சர் 3, ஆப்ஷன் 3 ஆன்சர் இது. இப்ப it is a perfect answer. Okay, then goes to 12th sum. என்ன சொல்லிருக்காங்க? if cot inverse of 2 and cot inverse of 3 are two angles of triangle னு சொல்லிட்டாங்க, then third angle is என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ட்ரையாங்கிள் பத்தி கேக்குறாங்க, ட்ரையாங்கிளோட தேர்ட் ஆங்கிள் கேக்குறாங்க. ட்ரையாங்கிள்ல மொத்தம் 3 ஆங்கிள் இருக்கும். சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் இன் a triangle is 180 டிகிரி. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ இத வந்து நான் ஆங்கிள் A ன்னு எடுத்துக்கிறேன், இத வந்து ஆங்கிள் A ன்னு எடுத்துக்கிறேன், இத வந்துட்டு ஆங்கிள் B ன்னு வந்திருக்கேன். அப்ப தேர்ட் ஆங்கிள் C is equal to என்னன்னு கண்டுபிடிக்கணும் தம்பி. அப்ப ஆங்கிள் A நான் எடுத்திருக்கேன் பாருங்க. இதுல இருந்து ஆங்கிள் A cot inverse of 2 ஒரு ஃபார்முலா இருக்குது. cot inverse of x is equal to tan inverse of 1 by x. அப்ப cot inverse of 2 is equal to tan inverse of 1 by 2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டேன். a வை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் b வந்து cot inverse of 3 னு வெச்சுக்கிறேன். ஃபார்முலாவை யூஸ் பண்றேன். cot inverse of x is equal to tan inverse of 1 by x. அப்ப b is equal to tan inverse of 1 by 3. இப்போ நான் a வையும் b யையும் ஆட் பண்றேன். a plus b is equal to அப்ப tan inverse of 1 by 2 plus tan inverse of 1 by 3 நான் யூஸ் பண்றேன். அப்ப ஃபார்முலா எப்படி இருக்குது? tan inverse of x plus tan inverse of y அப்படிங்கிற டைப்ல இருக்குது. அப்ப what is the formula? அப்ப tan inverse of x plus y divided by 1 minus xy. அப்ப tan inverse of x இருக்கிறதுல 1 by 2 இருக்காங்க, y இருக்கிறதுல 1 by 3 இருக்காங்க. 1 by 2 plus 1 by 3 divided by 1 minus 1 by 2 into 1 by 3. So cross multiplication 3 plus 2 divided by 6. So இந்த denominator வந்து பாத்தீங்கன்னா இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது. அப்ப 2 3s are 6. அப்ப 6 into 1 அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, 1 into 1 1, 2 3s are 6. இது டினாமினேட்டர் வந்துருச்சு, இது நியூமரேட்டர், இது நியூமரேட்டர். அப்ப நியூமரேட்டர் சிம்பிளிஃபை பண்ணா 3 plus 2 5 divided by 6. டினாமினேட்டர் இப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றேன். 6 1 into 6 6 minus 1 into 1 1 divided by 1 into 6 6. அப்ப 5 by 6 divided by 5 by 6 னு வருது. கேன்சல் கேன்சல் ஆன்சர் 1. அப்ப tan inverse of 1. அப்ப tan inverse of 1 னா 45 டிகிரி. tan 45 degree is equal to 1. அப்ப அதுல இருந்துட்டு 45 டிகிரி மட்டும் தான் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்க, tan 45 degree is equal to 1. 45 டிகிரி மட்டும் தான் வேணும்னா tan அப்படியே RHS போச்சுன்னா tan inverse of 1 is equal to 45 degree. tan inverse of 1 is equal to 45 degree. We know that நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா sum of 3 angles in a triangle is 180 degree. அப்ப a plus b plus c is equal to 180 degree. a plus b ஓட ஆன்சர் 45 degree ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். plus c is equal to 180 degree. c தான் வேணும்னா 180 minus 45. அப்ப c is equal to 135 degree. 135 degreeனா 3 pi divided by 4. எப்படி வந்தது? இந்த இடத்துல பாருங்க, 135 degree is equal to 180 minus 45. 180 க்கு பேரு pi, 45 க்கு பேரு pi by 4. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் 3 pi divided by 4 னு வருது. சோ அப்ப ஃபைனல் ஆன்சர் இஸ்
Option 2, 3 pi divided by 4 is a final answer. Then goes to 13th sum. But what is the question? If sin inverse of tan pi by 4 minus sin inverse of root 3 divided by square root of 3 by x is equal to pi by 6, then x is a root of the function அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தம்பி. ஓகேங்களா? இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா sin inverse of tan pi by 4 minus sin inverse of square root of 3 divided by square root of 3 by x equal to pi by 6. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய ஒர்க்கு tan pi by 4 ஆன்சர் 1. அப்போ sin inverse of square root of 3 divided by x அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? sin inverse of 1னா ஆன்சர் pi by 2. எப்படின்னா sin 90 டிகிரி is equal to 1, 90 டிகிரி மட்டும் தான் வேணும்னா sin அந்த சைடு தரத்துனா sin inverse of 1னு கிடைக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த plus pi by 6 LHS வந்துன்னா minus pi by 6 is equal to sin inverse of square root of 3 by x. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா 6 pi minus 2 pi divided by 2 6 are 12 equal to sin inverse of square root of 3 by x. அப்போ 4 pi divided by 12 is equal to sin inverse of square root of 3 by x. அப்போ 1 4s are 4, 3 4s are 12. அப்போ pi by 3 is equal to sin inverse of square root of 3 by x. இந்த sin inverse அப்படியே நான் LHS நான் கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னா sin inverse சைனா மாறிடும். sin pi by 3 is equal to square root of 3 by x. அப்போ sin pi by 3 ஓட வேல்யூ 60 டிகிரி. root 3 divided by 2 is equal to square root of 3 by x. அப்போ root 3 divided by 2 is equal to இந்த ஸ்கொயர் ரூட் நியூமரேட்டருக்கு சொந்தம் டினாமினேட்டருக்கு சொந்தம் பிரிச்சு எழுதுறேன். square root of 3 divided by square root of x. C, LHS and RHS square root of 3 square root of 3 cancel. ஸோ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படியே இங்கே துரத்திட்டோம்னா நியூமரேட்டருக்கு போயிடும். இதை துரத்திட்டோம் நியூமரேட்டருக்கு போயிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இதுலேருந்து எக்ஸ் தான் வேணும்னா ஸ்கொயர் ரூட் மீன்ஸ் பவர் வேல்யூ 1/2. ஸ்கொயர் ரூட் மீன்ஸ் பவர் வேல்யூ 1/2. பவர் வேல்யூ 1/2 அப்படியே RHS போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக மாறிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இஸ் ஏ ரூட் ஆஃப் த இந்த ஃபங்க்ஷன். ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்கிறதுல இந்த ஆப்ஷனை நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன் எடுத்திருக்கேங்கிறது நம்ம இதுதான் 4 ஆப்ஷன்ல நீ வந்து இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 தூக்கி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா LHS RHS ஈக்குவலா வரணும். நீங்க இதை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. எக்ஸுக்கு பதிலாக 4 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 4 ஸ்கொயர் minus 4 minus 12 அப்ப 16 minus 6 equal to 0. 0 is equal to 0. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்டா வருதுன்னா இப்ப இந்த ஈக்குவேஷன் எடுத்தது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2 x ஸ்கொயர் minus x minus 12 equal to 0 is a perfect answer. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா 1 mark number 14 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா sin inverse of 2 cos square x minus 1 plus cos inverse of 1 minus 2 sin square x is equal to என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த ப்ராக்கெட்குள்ள இருக்கிறத நாம கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா sin square theta is equal to 1 minus cos 2 theta divided by 2. ஸோ அப்படியே இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 sin square theta is equal to 1 minus cos 2 theta. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் காஸ் 2 தீட்டாவை அப்படியே LHS கொண்டுட்டு வரேன். பிளஸ் காஸ் 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த 2 சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே RHS போச்சுன்னா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்ப 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா அப்ப பாருங்க 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கு பதிலாக காஸ் 2 தீட்டா போடலாம். அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்குது. காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் காஸ் 2 தீட்டா டிவைடட் பை 2. இதுல இருந்து இந்த டினாமினேட்டர் 2 துரத்திட்டோம்னா 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் காஸ் 2 தீட்டா. அப்ப 2 cos square theta இந்த plus 1 LHS வந்தா minus 1 is equal to cos 2 theta. அப்ப பாருங்க 2 cos square x minus 1 2 cos square x minus 1 க்கு பதிலா cos 2x வந்து போடலாம். அப்ப அப்படியே பாருங்க தம்பி given question எடுத்து எழுதிருக்கேன். sin inverse of 2 cos square x minus 1 plus cos inverse of 1 minus 2 sin square இதுதான் given question. அப்ப sin inverse of cos 2x plus cos inverse of cos 2x. அப்ப sin inverse of x consider this full term is x. Consider this full term is x. அப்ப sin inverse of x plus cos inverse of x na answer pi by 2. அப்ப answer option 1 pi by 2 is a perfect answer. Then question number 15 listen please. Cot inverse of root of sin alpha plus tan inverse of root of sin alpha is equal to u ன்னு கொடுத்துட்டான். Then cos 2u is equal to என்னன்னு கேட்கறான் தம்பி. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்டா தம்பி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. என்ன ஃபார்முலானா sin inverse of x plus cos inverse of x is equal to pi by 2. Similarly இதே மாதிரி cot inverse of x plus tan inverse of x is equal to pi by 2. இதே மாதிரி பாருங்க. அப்ப cot inverse of x root of sin inverse of x plus tan inverse of root of sin inverse of alpha.
அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல ரூட் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா இருக்காங்க. அப்ப ஈக்குவல் டு யூ. அப்ப நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 2. அப்ப எக்ஸ் இருக்கிற இடத்துல யாரு இருக்காங்கன்னா ரூட் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்காங்க. அப்ப தேர்ஃபோர் அப்ப இந்த யூ யாருக்கு ஈக்குவலா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பை பை 2க்கு ஈக்குவலா இருப்பாங்க. அப்ப அதுல இருந்து அவன் என்ன கேட்கறான், cos 2u என்னன்னு கேட்கறான். cos 2u என்னன்னு கேட்கறாங்க. அப்ப cos 2u is equal to cos 2 into u ஓட வேல்யூ பை பை 2. இந்த 2 கேன்சல். ஃபைனல் ஆன்சர் cos pi. The value of cos pi is -1. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 3 -1 is a perfect answer. Then 1 mark number 16. Modulus of x less than or equal to 1. Then 2 tan inverse of x minus sin inverse of 2x divided by 1 plus x square is equal to என்னன்னு கேட்கறாங்க. தம்பி ரெண்டு ஃபார்முலா இருக்குதுடா. அதாவது 2 tan inverse of x is equal to sin inverse of 2x divided by 1 plus x square. அதே மாதிரி ஆல்ரெடி இந்த ஃபார்முலாவை நம்ம பார்த்துட்டோம். 2 tan inverse of x is equal to tan inverse of 2x divided by 1 minus x square. இந்த ரெண்டு ஃபார்முலால இந்த இடத்துல நாம இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்றோம். So given question 2 tan inverse of x minus sin inverse of 2x divided by 1 plus x square is equal to இந்த 2 tan inverse of x க்கு பதிலா நான் ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். sin inverse of 2x divided by 1 plus x square minus இந்த இது sin inverse of 2x divided by 1 plus x square. So both cancel. Answer is 0. Therefore answer option 3 0 is a perfect answer. Then 17th question. Tan inverse of x minus cot inverse of x is equal to tan inverse of 1 by root 3 as என்னன்னு கேக்குறாங்க தம்பி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் 1 மார்க்ல பாருங்க. tan inverse of x minus cot inverse of x is equal to tan inverse of 1 by root 3. So tan inverse of x minus cot inverse of x is equal to tan inverse of 1 by root 3 கண்டுபிடிக்கிறேன். இந்த இடத்துல செஞ்சிருக்கேன் பாருங்க. இத அப்படியே நான் y ன்னு எடுத்துக்கிட்டேன். இத அப்படியே நான் என்னன்னு எடுத்துக்கிட்டேன், y அப்படின்னு எடுத்துட்டு இங்க கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க தம்பி. அப்ப y is equal to tan inverse of root 3. இதுல இருந்து tan inverse இந்த சைடு பண்ணா tan y is equal to root 3. tan 60 degree is equal to root 3. அப்ப y இருக்க இடத்துல யார் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 60 degree pi by 6. அப்ப tan inverse of 1 by root 3 is equal to pi by 6. ஓகேங்களா, pi by 3. tan inverse of 1 by root 3 அப்படிங்கும்போது pi by 6 சாரி pi by 6. ஓகேங்களா, அப்ப இதுக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா pi by 6. tan inverse of 1 by root 3 க்கு பதிலா pi by 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சிருங்க. we know that tan inverse of x plus cot inverse of x is equal to pi by 2. இது நமக்கு தெரியும். இது ஆக்சுவலா ஒரு ஃபார்முலா. இது ஆக்சுவலா வந்து ஒரு ஃபார்முலா. சோ given question நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எப்படி வெச்சிருக்கோம், tan inverse of x minus cot inverse of x. ரெண்டு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ரெண்டையும் ஆட் பண்றேன். ஈக்குவேஷன் 1 என்னதுப்பா, tan inverse of x minus cot inverse of x is equal to pi by 6. ஈக்குவேஷன் 2 என்னடா தம்பி, given formula tan inverse of x plus cot inverse of x is equal to pi by 2. ரெண்டையும் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது பிளஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ ஈக்குவலா இருக்குது, கேன்சல் ஆயிருது. tan inverse of x plus tan inverse of x னா 2 tan inverse of x. pi by 6 plus pi by 2 ஆட் பண்றேன். அப்ப 2 pi plus 6 pi 6 2s are 12. அப்ப 2 pi plus 6 pi னா 8 pi divided by 12. அப்ப 8 pi divided by 12 னா 2 8 3 12. அப்ப 2 pi divided by 3 2 pi divided by 3. அப்ப இதில இருந்து tan inverse of x மட்டும் தான் வேணும் அப்படினு கேட்டிங்கனா listen please, 2 மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது, டிவைடுக்கு போச்சுனா 3 2s are 6 மாறிடுது. அப்ப 1 2s are 2 3 2s are 6 pi by 3. அப்ப இதில இருந்து இந்த tan inverse அப்படியே RHS போச்சுனா tan pi by 3. அப்ப x is equal to tan pi by 3. அப்ப tan pi by 3 னா எவ்வளவு டிகிரி, 60 டிகிரி. pi by 3 னா எவ்வளவு டிகிரி, 60 டிகிரி. அப்ப tan 60 டிகிரி, tan 60 டிகிரியோட வேல்யூ √3. அப்ப x ஓட வேல்யூ √3 மட்டும் ஒரே ஒரு சிங்கிள் சொல்யூஷன், only one சொல்யூஷன் மட்டும் கிடைச்சிருக்குது. that is only one solution is called unique solution. Unique solution. அப்ப answer 2 unique solution is a perfect answer. Then goes to 18th 1 mark. Listen please students, 18th 1 mark. Sin inverse of x plus cot inverse of 1 by 2 is equal to pi by 2. Then x is equal to என்னன்னு கேக்குறாங்க தம்பி. அப்ப sin inverse of x plus cot inverse of 1 by 2 is equal to pi by 2 கொடுத்திருக்காங்க. அப்ப x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்றேன் தம்பி, x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த cot inverse 1 by 2 நான் b ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். cot inverse 1 by 2 நான் என்னன்னு வெச்சுக்கிறேன், b ன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன்டா தம்பி. ஓகேங்களா, இத அப்படியே நான் b அப்படினு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இத அப்படியே
பின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்ப b is equal to cot inverse of 1 by 2. இதுல இருந்து இந்த cot inverse அப்படியே நான் LHS கொண்டுட்டு வந்தேன்னா cot b is equal to 1 by 2. அப்ப what is the formula cot theta? Adjacent divided by opposite. அப்ப bங்கிற ஆங்கிள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன் 90 டிகிரி. ஆங்கிள் b இந்த இடத்துல இருக்குது. b க்கு ஆப்போசிட் OPP, 90 டிகிரிக்கு ஆப்போசிட் hypo, remaining one side adjacent. அப்ப cot b is equal to 1 by 2. 1 is called adjacent side 1. Then 2 is called opposite side. அப்ப hypotenuse நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப using right angle triangle Pythagoras theorem யூஸ் பண்றேன். Hypotenuse whole square is equal to adjacent square plus OPP square. அப்ப hypotenuse whole square is equal to adjacent 1 square plus OPP 2 square. அப்ப 1 plus 4 5. Hypo மட்டும் தான் வேணும்னா ஸ்கொயர் அந்த சைடு போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. ஓகேங்களா? அப்ப இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்து நான் cos θவை நான் கண்டுபிடிக்கிறேன். ஆங்கிள்ங்கிறது b ஆ இருக்கிறதுனால cos b கண்டுபிடிக்கிறேன். அப்ப cos b க்கு என்ன ஃபார்முலா? adjacent by hypo. அப்ப adjacentல யார் இருக்காங்க? 1 இருக்காங்க. hypoல யார் இருக்காங்க? √5. அப்ப 1 by √5. இதுல இருந்து b தான் வேணும்னா cos அந்த சைடு போச்சுன்னா cos inverse of 1 by √5. given question என்ன கொடுத்திருக்காங்க? sin inverse of x plus cot inverse of 1 by 2 is equal to pi by 2. அப்ப இங்கேயும் b வந்து cot inverse of 1 by √2. இங்கேயும் b வந்து cot inverse of 1 by √2. இங்கேயும் b ஓட வேல்யூ cos inverse of 1 by √5. அப்ப இந்த b க்கு பதிலா இந்த b ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப cos inverse of 1 by √5. அப்ப sin inverse of x plus cos inverse of 1 by √5 is equal to pi by 2. நமக்கு definition wise, formula wise sin inverse of x plus cos inverse of x is equal to pi by 2. அப்ப இங்க x இருக்கிற இடத்துல 1 by √5 இருக்காங்க. x இருக்கிற இடத்துல 1 by √5 இருக்காங்க. அப்ப ஆன்சர் option 2 x is equal to 1 by √5 is a perfect answer. Then goes to 1 mark number 19. Question explanation. If sin inverse of x divided by 5 plus cosecant inverse of 5 by 4 is equal to pi by 2, then the value of x is என்னன்னு கேக்குறாங்க. So நமக்கு ஃபார்முலா தெரியும். sin inverse of x by 5 plus cosecant inverse of 5 by 4 is equal to pi by 2. இது கொடுத்திருக்காங்க தம்பி. ஓகேங்களா? இதுல நான் என்ன பண்ணேன்னா இந்த cosecant inverse of 5 by 4 நான் ஆங்கிள் a ன்னு எடுத்துக்கிறேன். a is equal to cosecant inverse of 5 by 4. ஏன்னா இப்படி வச்சோம்னா ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. இதுல இருந்து இந்த cosecant inverse நான் லெஃப்ட் சைடு நான் எடுத்தேன்னா cosecant a is equal to 5 by 4. cosecant θக்கு நமக்கு என்ன ஃபார்முலானா hypo divided by opposite. hypo divided by opposite side. So அப்ப ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன். அப்ப ஆங்கிள் a இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் OPP. OPP யார் இருக்காங்க? 4 இருக்காங்க. ஹைப்போ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல ஹைப்போ இருக்காங்க. ஹைப்போல யார் இருக்காங்க? 5 இருக்காங்க. சோ அட்ஜசன்ட் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் பித்தாகரஸ் தியரத்தை நான் யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு அட்ஜசன்ட் 3 கண்டுபிடிச்சிட்டேன். இதுல இருந்து cos a வை நான் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா sin inverse of x plus cos inverse of x is equal to pi by 2. சோ அதனால cos a வை நான் கண்டுபிடிக்கிறேன். adjacent by hypotenuse 3 by 5. இதுல இருந்து a தான் வேணும்னா cos inverse of 3 by 5. ஓகேங்களா? sin inverse of x by 5 plus cosecant inverse of 5 by 4 is equal to pi by 2. இந்த given question கொடுத்திருக்காங்க. அப்ப sin inverse of x by 5 plus cos inverse of இந்த cosecant inverse of 5 by 4 அதை தான் நம்ம என்னன்னு வச்சிருக்கோம்? a ன்னு வச்சிருக்கோம். அதே a வை தான் நம்ம இந்த இடத்துல cos inverse of 3 by 5. அப்ப cosecant inverse of 5 by 4 க்கு பதிலா cos inverse of 3 by 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஏன்னா LHS AA ஈக்குவல். அப்ப RHS is also equal to pi by 2. அப்ப x இருக்கிற இடத்துல 3 இருக்காங்க. x இருக்கிற இடத்துல யார் இருக்காங்க? sin inverse of x by 5 plus cos inverse of 3 by 5 is equal to pi by 2. அப்ப x இருக்கிற இடத்துல இங்க x equal to இங்க x ஓட வேல்யூ 3. அப்ப therefore x is equal to 3. Answer option 4 x is equal to 3 is the perfect answer. Then 20th 1 mark. Sin of tan inverse x is equal to என்னன்னு கேக்குறாங்க. comma modulus x less than equal to 1. சோ இதான் கொஸ்டின் தம்பி. இந்த tan inverse of x அப்படியே வச்சுட்டு கண்டுபிடிக்க முடியாது. அதனால இதை நான் a ன்னு வச்சுக்கிறேன். அப்ப sin of tan inverse x is equal to sin இந்த tan inverse x க்கு பதிலா a sin a. இது this is called equation 1. அப்ப நான் a is equal to tan inverse of x அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுல இருந்து tan inverse LHS கொண்டுட்டு வந்தோம்னா tan a is equal to x. We know that நமக்கு ஒரு ஃபார்முலா 10th ஸ்டாண்டர்ட்லயே இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட்லயே இருக்குது. secant square theta minus tan square theta is equal to 1. இதுல இருந்து secant square theta தான் வேணும்னா 1. இந்த minus tan square RHS போச்சுன்னா plus tan square x. சோ இதுல இருந்து angle theta க்கு பதிலா a வச்சுக்கிறேன். secant square a is equal to 1 plus tan square a. அப்ப secant square a is equal to 1 plus tan square a. அப்ப tan square a tan a is equal to x. tan square a நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? x square னு வச்சுக்கலாம். x square.
இதுல இருந்து இந்த ஸ்கொயர் அப்படியே RHS போச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டா மாறிடுது. அப்ப சீக்கன் A is equal to 1 plus x square. நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்ப சீக்கன் தீட்டாவுக்கு ஏக்கு ஹைப்போ டிவைடட் பை அட்ஜசன்ட் தெரியலனா சீக்கன் தீட்டாவுக்கான ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா 1 by cos theta, cos thetaவுக்கு அட்ஜசன்ட் பை ஹைப்போ, அதை ரெசிப்ரோக்கலா மாத்தணும்னா ஹைப்போ டிவைடட் பை அட்ஜசன்ட் அப்படி கூட நீங்க வச்சுக்கங்க. அப்ப சீக்கன் A is equal to ரூட் ஆஃப் 1 plus x ஸ்கொயர், டினாமினேட்டர் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் யூஸ் பண்றேன். இங்க ஏங்கிற ஆங்கிள் இருக்குது, இங்க 90 டிகிரி இருக்குது. ஏங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட் OPP, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஹைப்போ, ரிமைனிங் ஒன் சைடு இஸ் கால்டு அட்ஜசன்ட். ஓகேங்களா? அப்ப சீக்கன் A is equal to ரூட் ஆஃப் 1 plus x ஸ்கொயர் டிவைட் பை 1. அப்ப ரூட் ஆஃப் 1 plus x ஸ்கொயர் ஹைப்போடென்யூஸ். ஓகேங்களா? அட்ஜசன்ட் சைடுல 1 இருக்காங்க. அப்ப OPP நம்ம கண்டுபிடிக்கணும். சோ ஹைப்போடென்யூஸ் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிளஸ் OPP ஸ்கொயர். அப்ப ஹைப்போடென்யூஸ்ல யார் இருக்காங்க? ரூட் ஆஃப் 1 plus x ஸ்கொயர் தி ஹோல், இந்த ஸ்கொயருக்கு ஸ்கொயர். அட்ஜசன்ட் சைடுல யார் இருக்காங்க? 1 ஸ்கொயர். OPP ல யார் இருக்காங்க? கண்டுபிடிக்கணும். சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்ப 1 plus x ஸ்கொயர், இந்த பிளஸ் 1 ஸ்கொயர் இந்த சைடு வந்து மைனஸ் 1 ஸ்கொயர்னா 1, பிளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். OPP ஸ்கொயர். அப்ப x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OPP ஸ்கொயர், x இஸ் ஈக்குவல் டு OPP. அப்ப sin A இஸ் ஈக்குவல் டு, அப்ப இதுல இருந்து இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்து sin A வை நான் கண்டுபிடிக்கிறேன். OPP டிவைடட் பை ஹைப்போடென்யூஸ். அப்ப x டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 plus x ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப sin ஆஃப் tan இன்வர்ஸ் x இஸ் ஈக்குவல் டு sin A. அப்ப sin ஆஃப் tan இன்வர்ஸ் x இஸ் ஈக்குவல் டு sin A உடைய ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். x டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 plus x ஸ்கொயர். அப்ப therefore ஆன்சர் ஆப்ஷன் 4, x divided by root of 1 plus x square is a perfect answer. Thank you, students.